டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு டெரா 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி பாடலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கிடும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள selfie புள்ள selfie புள்ள ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா பவர்ட் பை குயிக்கர். என்னதான் இனிப்பா இருந்தாலும் டெய்லி சாப்பிட்டா திகட்டு தான் செய்யும். அதனாலதான் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் திரைப்பட நடிகை. இவங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜீ தமிழ்ல ஒரு கை ஓசையில நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியா. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. சொல்ல துடிக்குது மனசு. இந்த படத்துல வந்து கார்த்திக் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அவர் கூட நடிக்கும் போது ஒரு மெமரபிள் ஒரு சீன் சொல்றீங்களா? ஆக்சுவலாக டைரக்டரும் கார்த்திக் சாரும் பேசிக்கிட்டாங்க. அந்த யாருக்குமே தெரியாம இந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு. உங்களுக்கும் நடந்ததா? அவங்களுக்கும் நடந்திருக்கு. எனக்கு செம்பருத்தி படத்துல நடந்திருக்கு. ஷார்ட் ஆன் ஷார்ட்ல அவரும் ஃபேஸ் பிடிச்சி முத்தம் கொடுக்க வந்தா தள்ளி விட்டு ஓடி விட்டேன். ஆஹா புத்திசாலிங்க. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கல, அதே பேன் பெப்பர் பேன் நின்னுட்டேன் நான். அதுக்கப்புறம் சண்டை போட்டு அழுதுட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் ராஜஸ்ரீ. இவங்க தமிழ்ல வந்து கிரேட் பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு கருத்தம்மா சொன்னாலே இவங்க ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. லெட்ஸ் வெல்கம் ராஜஸ்ரீ. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறு வென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சத்தென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. அந்த கருத்தம்மா படத்துல போறாளே பொண்ணு தாய் சொன்னோடனே அப்படியே கண்ணுல தண்ணி வந்துடும். ஏன் எல்லாமே ஒரு சென்டி கேரக்டர்ஸ் தான் பண்றீங்க நீங்க? உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்? பேசிக்கா சிம்பிள் அண்ட் சாஃப்டா இருக்கிற நந்தா கேரக்டர் படத்துல பார்த்தா அதே மாதிரிதான். அப்புறம் பாலா சார் படத்துல பார்த்தா அதே மாதிரிதான். இப்போ லேட்டஸ்ட் என்ன பண்றீங்க? இப்போ பாலா சார்து சர்க்குணம் சார் ஃபிலிம், அதர்வாக்கு அம்மாவை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரவிச்சந்தர் சார் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 4-5 ஃபிலிம்ஸ். போர் அடிக்கலையா இந்த மாதிரி ஒரே ரொட்டீன் கேரக்டர்ஸ் பண்றதுல? இல்லக்கா,
அதான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. I love it. Challenging roles. All the best. Thank you. வாங்க. So அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் சக்தி. இவங்க டிவி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆங்கர். Let's welcome சக்தி. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கட்டா பாய பொத்தி. ஹாய் சக்தி. எஸ். உங்களுக்கு ஆங்கரிங் ஈஸியா இல்ல டிவி சீரியல்ல நடிக்கிறது ஈஸியா? சீரியல் தான் ஈஸி, பட் ஆங்கரிங் தான் இதா இருக்கு, ஜாலியா இருக்கும் இல்ல நம்ம இஷ்டத்துக்கு. ஆமா. ஓகே, நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணதுல பெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது? நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், சாங்ஸ், இன்டர்வியூஸ். ஒரு டைம் வந்து இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிற ப்ரோக்ராம் அது. தில் கால் அண்ட் திரும்ப நாங்கள் யாரோட லவ்வரோ கால் பண்ணி எல்லாம் பேசுவோம். அது மாதிரி நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் அதில் நிறைய பேர் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களே. ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக் தான் வேணும், கிக்கு கொடுத்தா கூட வாங்கிக்குவேன். ஆல் தி பெஸ்ட். அது தானா வரும் அப்பப்போ. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் அஞ்சலி தேவி. இவங்க படத்துல மதர் ரோல்ஸ் பண்றாங்க. லெட்ஸ் வெல்கம் அஞ்சலி தேவி. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும், ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும், ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். ஹாய் ஹாய். வணக்கம். வணக்கம். ட்ரெண்டி மதர். ஓகே, இப்போ சொல்லுங்க, அந்த காலத்துல டான்ஸ்க்கு இப்போ இருக்கிற டான்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அப்போ இருக்கிற டான்ஸ் வந்து அதாவது யதார்த்தமானதா இருந்தது, ஒரு கொரியோகிராஃபி மாதிரியே தெரியாது, ரியலா ஆடுற மாதிரி இருக்கும். ஹீரோ ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லா ஃபேஸ்ல காட்டுவாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த லவ் எல்லாமே ஃபேஸ்ல காட்டுவாங்க. கண்ணுலவே எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல் தி பெஸ்ட். வாங்க. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன். சோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 rupees, 5 கரெக்டா இருந்தா 5000 கொடுக்குறேன். என்ன மேம்? சொல்லுங்கப்பா. சிரிச்சிட்டே மயக்கிறீங்க. உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். மனைவி செலிபிரிட்டியா இருந்தா கணவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன? டைம்க்கு வீட்டுக்கு வர முடியாது. சோ வைஃப் டைம்க்கு வீட்டுக்கு வராது. ரைட் ஆன்சர். சமைச்சு கொடுக்க முடியாது. சமைச்சு கொடுக்க முடியாது. பசங்களை ரெடி பண்ண டைம் இருக்காது உங்களுக்கு. சோ பசங்களை வந்து கேர் பண்றதுக்கு டைம் இருக்காது.
ஓகே. ஒரு முக்கியமான வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த நேரத்துல அவங்கள அதுல கலந்துக்க முடியாம அட்டென்ட் பண்ண முடியாம போகும். முடியாது. இல்லனா வந்தாலும் கெஸ்ட் மாதிரி அப்படி வந்து சாரிங்க லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்கப்பா. சோ வர முடியாது, வந்தாலும் கெஸ்டா இருக்க வேண்டியதாயிடும். ஓகே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புருஷன் முன்னாடிக்குள்ள வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது. ஈகோ ப்ராப்ளம்ஸ். ஓஹோ, எல்லாம் அனுபவமா இருக்கலாம். ஓகே ராஜு, உங்களுக்கான கேள்வி. மழை காலத்தில் கொசுக்கடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பிரிவென்டேஷன் எடுப்பீங்க? மஸ்கிட்டோ பேட். இப்பதான் ஈஸி. ஓகே. தீபாவளி. மஸ்கிட்டோ நெட்ஸ். ஓகே. மஸ்கிட்டோ பாதுகாக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ், கிரீம்ஸ். ஆஹா. ஏசி ஆன் பண்ணி வச்சா கூட கொசு வராது. ஃபேன் ஃபுல்லா வச்சாலும் முன்னாடி ஏசி போட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டா வந்துடாது. கொசு நிறைய இருந்தா வெளியே போக மாட்டோம். பொதுவா ஈவினிங் ஆனா வெளியே போறது கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். we won't go out. ரொம்ப வெளியே போக மாட்டோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே சக்தி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எஸ். உங்களுக்கான கேள்வி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி விஷயத்துல கவனம் இல்லாம அலட்சியமா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் படிப்புலயே. ரைட் ஆன்சர். அக்சஸரீஸ்ல யூஸ் பண்ற கேஜெட்ஸ்ல வந்து மொபைல்ஸ்லயோ இல்ல இந்த நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அதுல ஒரு கவனம் இல்லாம ஃபார் ஃபன் தே ஆர் ஜஸ்ட் டூயிங் ஸ்டஃப். அது ஓகே. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட முந்தினா நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசவே பயப்படுவோம். யாராவது இன்ட்ரோ கொடுக்கணும் இல்ல பெரியவங்க சொல்லணும் இல்ல கூட படிக்கணும் ஒர்க் பண்ணி. இப்போ அப்படியெல்லாம் இல்ல. எனி ஸ்ட்ரேஞ்சர் தே ஆர் லைக் ஆஸ் இஃப் தே ஆர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் மாதிரி. தே ஆர் வெரி அந்த ஒரு மென்டாலிட்டி. பயம் இல்லாம அலட்சியமா எல்லாரும் கூட பேசிடுறாங்க. அப்படி ஒரு விஷயம். ஓகே, ரைட் ஆன்சர். அப்புறம் ரெஸ்பெக்ட்னஸ்ல ஒரு அலட்சியம். முந்தையெல்லாம் வந்து பெரியவங்க வந்தா நம்ம எந்திரிச்சிருவோம் அவர் அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்ல. யாரோ வராங்க யாரோ போறாங்க, நம்ம வாட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட்னஸே இப்போ இல்ல. அந்த அலட்சியம் ஒண்ணு. என்ன பண்றது? ஓகே சக்தி, ஃபைனல். ஃபியூச்சர் பத்தி கெரியர் மேலேயே ஒரு என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம்ன்ற ஒரு கேர்லெஸ்னஸ். என்ன வருது அது பார்த்து போயிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சூப்பர். இப்போ அஞ்சலி மேம், உங்களுக்கான கேள்வி. ரெடி. வீட்ல எந்த மாதிரி திங்ஸ் வந்து குழந்தைங்க கையில படாம நம்ம பாதுகாப்போம்? மெடிசன் ஐட்டம்ஸ். மெடிசன்ஸ். ஓகே. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான இப்போ விளையாடுறது கூட சில டாய்ஸ் எல்லாம், அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கூட இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி இதாகும். ஓகே. அப்புறம் சேனல்ஸ், நம்ம டிவி பார்க்குற சேனல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைங்க பார்க்க அது மாதிரி அவாய்ட் பண்றது நம்ம. ஓகே. டிவில வர சேனல்ஸ் கூட சில சேனல்ஸ். ஓகே. படிக்கிற புக்ஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம குழந்தைங்க படிக்கிற மாதிரி வைக்கணும் நம்ம, அவாய்ட் பண்ணி. சரி, பார்க்கலாம். நோ, அது வந்து சேனல்ஸ் எல்லாமே வந்துரும். இன்டர்நெட், புக்ஸ் எல்லாமே. ஒரே ஒரு சான்ஸ். சொல்லுங்க ராஜு. நான் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனேன். சோ கத்தி மாதிரி ஷார்ப் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். ஓகே. யா மேம். இந்த டாய்லெட் கிளீனர், சோப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் அது மெடிசன்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். சக்தி சார். ஜங்க் ஃபுட்ஸ். நோ. ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சிகரெட் அண்ட் தண்ணி. ஓகே, பாத்தீங்களா எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. லக் வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். பிரியா மேம் 5000, Rajeshri 6000, Shakti 5000, and Anjali Devi 3000. Let's start second round. All in all, Azhagu Raja. நான் ராக்கெட் ராஜா. எங்க அழகு ராஜா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இல்ல அழகு ராஜா தான் வருவாரு, எப்பயாவது அழகு ராணி கூட வருவாங்களா? நிறைய வாட்டி அழகு ராணி தான் வந்திருக்கு. இன்னைக்கு எப்படி வரும்னு பாத்துடலாம். Let's welcome அழகு ராஜா.
இவ்வளவு ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன அரசியல்வாதியா? முதல்ல நீ யாரு? நான் பாண்ட். சிமெண்ட் பாண்டா? நோ, கம்ஸ் பாண்ட். கம்ஸ் பாண்டா? நான் ஏஜென்ட். ஏஜென்ட்டா? LIC ஏஜென்ட்டா? ஷட் அப், டிடெக்டிவ் ஏஜென்ட். ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. 1 மினிட். ஓகே, நீங்க நம்பியாரோட டாக்டர் தானே? பார்க்குற பார்வையிலேயே தெரியுது. உங்களை அப்புறம் என்கொயரி பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க ஐஸ்வர்யா ராய் தானே? பாம்பேல தானே இருக்கணும் நீங்க. ஏன் இங்க வந்தீங்க? என் பேர் ரோஜா. ஓ, நீங்க தான் அந்த ரோஜாவா? ஆமா. உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்டா? ஆமா. என்ன கம்ப்ளைண்ட்? லக்கா கிக்கால சும்மா அப்படியே தக தகன்னு ஜொலிக்கிறீங்களாமா, அழகா இருக்கீங்களாமே. ஓகே, தீபிகா படுகோன். கடவுளே, என் பேர் ரோஜா. யா, இந்த ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, உன் இடம் அங்க. ஓ, ஐ எம் சாரி. ஓகே சனியா மிஸ்ஸா, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். இந்த ரவுண்ட்ல நீங்க இவரை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். Oh my god. சோ பாத்துக்கோங்க. வாங்க பிரியா மேம். என்ன பண்ண போறீங்க? நான் அவரை டான்ஸ் ஆடி இம்ப்ரெஸ் பண்ண போறேன். ஓகே, அப்படியே அந்த மைண்ட் கூட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பாத்துருங்க. ட்ரை பண்றேன். Come this side, Priya. Oh my god. Super. Okay. Keep it up. Okay. 1 minute. துப்பறியது ஜேம்ஸ் பாண்டு, சிரிக்க வைக்கிறதா நடிகர் பாண்டு. Zero. 4,000. வாங்க ராஜஸ்ரீ. ஒரே மிரட்டிடலாம் டான்ஸ் பண்ணிட்டு. இல்லக்கா, டான்ஸ் இல்ல, இட்ஸ் எ பாண்ட். நோ, சோ நான் வந்து போலீஸ் திருடன். சோ நான் போலீஸ், நான் திருடனை கண்டுபிடிக்க போறேன். என்னுடைய ஸ்டோரியில வந்து திருடன் நீங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர் வி ரெடி? ரெடி. யா. இன்னியோட மிஷன் என்னன்னா, ஒரு திருடனை கண்டுபிடிக்க போறோம். அவரு வந்து பாக்குறதுக்கு கேவலமா இருப்பாங்க, ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அழகெல்லாம் வீட்டுல வச்சுருவாங்க. எஸ், கரெக்ட். சோ we start looking for him. Yeah. Okay, shall we go? Where is he?
ரஞ்சி கம் அந்த மாதிரி போகாதீங்க, ஏதோ கேவலம் ஒரு மிருகம் உட்காந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க. ரஞ்சி I can see somebody. அங்க யாரோ இருக்காங்க. Oh my god. He is the person. Come. கெட்டப்ப மாத்துறாரு. He is the person. Oh really? Come. Oh. Hey, we got you. செத்துற போறாரு பாவம். நீங்க தேடுற நபர் வந்து நான் கிடையாது. கையெல்லாம் போடுறீங்க. நீங்க தேடுற நபர் நான் இல்ல. நானே டிடெக்டிவ் ஏஜென்ட். இல்ல மறந்து போச்சு. Friends. Yes, we got it. We got it. Yes. இவனே தான். Yes. நீ செஞ்ச ஷூட். ஷூட் மா. ஷூட் பண்ணா அப்புறம் அமௌண்ட் கிடைக்காது யாருக்கும். ஓகேவா? நீங்க வரையும் வாங்கிட்டீங்க. அப்போ இதோட முடிஞ்சு போச்சு. நான் திரும்ப கண்டுபிடிச்சிட்டேன். Thank you. அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுங்க. சும்மா விட்டுருவாங்களா? தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்தக்கள்ளி சத்தென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப handsome-ஆ இருக்கீங்க. அப்படியே சொல்லிருக்கோம். இங்க வந்து சொல்லக்கூடாது. புரியுதா? லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்றேன் இல்லையா? அப்படின்றீங்க. ஓகே. லெஃப்ட் சைடுல இருக்குது கன்னு. லாஸ் ஏஞ்சல்ஸ் பன்னு. How is it? Very nice. Zero. 0. Oh! 6 on. Okay, Rajeshri and Priya ma'am வந்து எங்க அழகு ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றது பார்த்திருக்கீங்க. சக்தி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முன்ன சோ நீங்க எதிர்பார்க்கறீங்க and எங்க அழகு ராஜாவும் எதிர்பார்க்கறாங்க சக்தி எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறாங்க. வாங்க. என்ன பண்ண போறீங்க? எவ்வளவுதான் இப்படி வந்து ஒரு கல் மனசா இருந்தாலும் அவருக்கும் ஒரு லவ் இருக்கும்ல. ஓகே. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள்ல. ஓகே. சோ நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு அப்படி பாடும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட நினைச்சு இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஓகே ஓகே. ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட மொழியில சூடுதே நெத்தி போட்டு தெரிக்குது விட்டு விட்டு ரக்க முளைக்குது நெஞ்சு குழி அடைக்குது மானே மனம் தத்தி தாவிய தறிக்கட்டில் ஓடுது உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் ஓடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுது
பார்வை என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்னு என்ன வாட்டுது அவளது திருமேனி வெறி கூட்டுது அவளிடம் அடி வாங்க வழி காட்டுது அவ என்ன பேசுவா அதை என்ன தோணுது அவ எங்க தூங்குவா அத கண்ணு தேடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல உங்க பழைய 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்திருப்பாங்களே. நீ அவனா கிங்கினிக்கு கிங்கினியா நீ இல்ல மங்கினிக்கு மங்கினியா நீ அப்ப பங்குனிக்கு பங்குனியா ஏய் பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் குவிக் பாண்ட் கே ஜேம்ஸ் பாண்ட் யா உங்க பேர் என்ன ஞாபகம் இருக்கா? சக்தி. பரவாயில்லையே, பிரியா ஞாபகத்துக்கு இருக்கு, சக்தி. என் பேரு பிபாசா பாசு. கடவுளே. 0 0 0 5,000. ஓகே. ஓகே வாங்க அஞ்சலி தேவ். மூணு பேர் பண்ணிட்டாங்கல்ல டான்ஸ், அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் இவரு. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். என்ன அழகு! நீங்க இந்த பாண்டு பாண்டுங்களே, என்னங்க இந்த பாண்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களே? ஜேம்ஸ் பாண்டோட வம்சாவளி கம்ஸ் பாண்ட். புரியுதா? ஆமா. சம்பவம் நடக்கிற இடத்துல நான் எடுப்பேன் துப்பு, சாயந்தரம் நான் ஆயிடுவேன் நான் மப்பு. Zero 2,000. All in the game. So யார்கிட்ட least luck இருக்குன்னு பார்க்கலாம். பிரியா 9,000, ராஜேஸ்வரி 12,000. Wow. Shakti 10,000. Wow. And Anjali Devi 5,000. So least இருக்கிறது அஞ்சலி தேவி தான்.
போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே நானும் சேர்ந்து போகவும் சுடுனா சுட்டுக்கலாம். ஆமா ஓகே எம்எல்ஏ கோவம் இருந்தா சுட்டுக்கலாம். என்னதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ஜாய். ஓகே, ஒருத்தர் எலிமினேட் ஆன உடனே 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க கண்டிப்பா. சோ அது யாருன்னு பாத்துடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் third round. வை ராஜா வை. இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டணும். அப்பதான் அந்த காசு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் காசு கொடுக்க மாட்டேன். ஆனா கேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த கேம் என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். அது எவ்வளவு வேணாலும் கட்டலாம். ஓகே, வாங்க பிரியா மேம். யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? ராஜு மேல 1000 rupees. 1000 போதுமா? போதும். உங்களுக்கான கேம் பால தட்டி போடு. ஓகே பிரியா மேம், வெரி ஈஸி. இந்த பால்ல நிறைய ஆரஞ்சு பால் இருக்கு, இங்க பேப்பர் கிளாஸ் இருக்கு. இந்த பாலை வந்து இப்படி தட்டி போட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுத்து இப்படி வைக்கணும். ஸோ ஒரு கிளாஸா வைக்கணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 7 பால்ஸ் போட்டிங்கன்னா வின்னர். ரெடி? Your time starts now. முதல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அது எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது. ஓகே, 1 2 3 4 5 5 அதுல 2 விழுந்துச்சு. 1000 கொடுத்துருங்க. பாவம் பிரியா மேம், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 1000 லாஸ் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. வாங்க ராஜஸ்ரீ. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? மேம் மேல எவ்வளவு? சேம் 1000 rupees. போதுமா? 1000. உங்களுக்கான கேம் ஸ்னோ பாலிங். ஓகே, உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பால் போட்டா மொத்தமா கீழே விழுந்துடணும். ஒரே பாலிங்ல 1 2 விழுந்துச்சுன்னா திருப்பி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு திருப்பி வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, your time starts now.
இருந்துச்சு இல்ல சக்தி நினைச்சா என்ன எவ்வளவு ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது actually. நினைச்சாங்க ஆனதான் தெரியுது 1000 கொடுத்துருங்க ஓகே உங்க டோட்டல் ஸ்கோர் 12000 லாஸ் பண்ணீங்க சோ இப்போ சக்தி வாங்க யார் மேல கட்ட போறீங்க அது அவங்க மேலே அவங்களே கேட்குறாங்க என் மேலே கட்டு அப்படி எவ்வளோ நிறைய வச்சிருக்காங்களே ஒரு 5000 ஓகே இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கான கேம் பால் பேலன்ஸ் வெரி சிம்பிள் சக்தி அந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அது மேல நில்லுங்க ஒரு கால் மேல நிக்கணும் ஒன்னு ஃபோல்ட் பண்ணி இந்த பால் வந்து 55 செகண்ட்ஸ் கீழே விழாம தட்டிட்டே இருக்கணும் இங்க ஹைட்டா வேணா தட்டலாம் ஸ்லோ வேணா ஆனா பால் கீழே விழக்கூடாது Your time starts now. French style. Kick it on. Kick it on. Kick it on. Kick it on. Bass. Kick it on. Kick it on. Bass. Kick it on. Kick it on. என்ன டைம் நல்லா இருக்கு உனக்கு வாங்குறீங்க 5000 ஸோ யார்கிட்ட எவ்வளோ லக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பிரியா 9000 ராஜஸ்ரீ 17000 சக்தி 5000 ஸோ பெட் கட்ட கேம்ல யாருமே ஜெயிக்கல ஆனா நிறைய அமௌண்ட் வந்து சேர்ந்து அவங்களுக்கே தெரியல எப்படி இவ்வளவு காசு வந்துருச்சு பாவம் சக்தி வாங்க விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க 2 பேர் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ நீங்க வின்னர் டிசைட் பண்ண ரவுண்டுக்கு வந்துட்டீங்க இந்த ரவுண்ட்ல நீங்களா வின்னர்னு பார்த்துடலாமா லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட் ராஜா ராணி ஸோ இங்க ராஜஸ்ரீ கிட்ட இருக்கு 17000 அண்ட் பிரியா கிட்ட இருக்கு 9000 ஸோ ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க கிஃப்ட் கொடுப்போம் ஸோ இது நானா கொடுத்த கிஃப்ட் இது வேணா வச்சுக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே ராஜா இருக்காங்க அங்கே ராணி இருக்காங்க உங்க கையில பொம்மை ஸோ இந்த 3த்துக்குள்ள லக் எங்க நிறைய இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருங்க ராஜா இருந்தாதான் ராணிக்கு லக்கு ராணி இருந்தாதான் ராஜாக்கு லக்கு 2 பேர்ல யாரு லக்கு ராணி ஓகே உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒன்னு ராஜா ஒன்னு பொம்மை எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ராஜா கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம் 2 பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சோ எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம் ராஜா ஜி பூம்பா ஓபன் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ல வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா லக்க வந்து சேரும்னு சோ எனக்கு 50000 இப்போ நல்லா ஷாப்பிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பார்க்கலாமா ராணி கிட்ட வாங்க
லக்க ராணி ஓபன் 40,000. சொதப்பிட்டியே, இன்னும் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படி சொதப்ப முடியும்? Not bad. Oh, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Thank you. Thank you. ஆனா அங்க 57 ஆயிடுச்சுங்க, 24 தான். எப்படி அந்த 57 நம்ம கிட்ட வர வைக்கலாமா? ஏன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்கும் போது ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்த லக், ரெட் வந்த கிக். நம்ம லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். இப்போ லீஸ்டா இருக்கிறது பிரியா மேம் 24,000. ஸோ ஃபைனல் சான்ஸ், கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்டரை சுத்துங்க, கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 57,000 நம்ம சொந்தம். சுத்துங்க. Green. Green, 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 green. டீ சாப்பிடலாமா? நாங்களும் சுத்துவோம், நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, சுத்துங்க. கிரீன் வந்து நின்னதா நம்ம 2 பேரும் ஆட முடியும், இல்ல ஆடுவாங்க. அவங்க போய் கிரீன் பச்சை நம்ம அங்கே போய் ஆடுறோம். பரவாயில்ல, சீனியாரிட்டி ஆல்வேஸ். மேடம்க்கு போனா நான் பிரச்சனையே இல்ல. அவமானத்தை போது போது. பெர்ஃபார்ம் பண்ற கூட இந்த குத்து வரல. ஆனா வந்து வெற்றி வந்தோட. ஓகே, சூப்பரா ஆடிருக்கீங்க. 24,000 உங்க சொந்தம். Thank you. 57,000 ஓட இந்த எபிசோட் வின்னர் ராஜஸ்ரீ. கங்க்ராட்ஸ். சோ அவங்க ஜாலி, யார் வின் ஆனாலும் 2 சைடு கூத்தாங்க. எங்களுக்கு வேணும்ன்றது டான்ஸ் தான். எங்களுக்கு தான் என்டர்டெயின்மென்ட். நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.